கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது இரட்சகரும் கர்த்தரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் யாத்ராகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது திரும்ப திரும்ப என் மனதில் 2 வசன பகுதிகள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தன. அவருடைய நாமம் என்ன என்று இஸ்ரவேல் புத்திரர்கள் கேட்டால் என்ன சொல்லுவேன் என்று மோசே ஆண்டவரிடம் கேட்டான். அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன் என்று பார்வோன் மோசேயிடம் சொன்னான். மேலும் மத்தேயு 16:15 இயேசுவானவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று தமது சீஷரிடம் கேட்கிறார். நான் மறுபடியும் இந்த காரியங்களை அசை போடும் போது நினைத்தேன், அவர் நாமம் என்ன என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கலாமே. மேலும் அவர் யார் என்று பார்வோன் கேட்கலாம். ஆனால் அவர் இப்படிப்பட்டவர் என்று பதில் சொல்ல என்னால் முடியுமா? அவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியுமா? வேதம் அவரை எப்படிப்பட்டவர் என்று உரைக்கிறது என்ற கண்ணோட்டத்தில் வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். அப்பப்பா, வேதம் அவரை எவ்வாறெல்லாம் சித்தரித்திருக்கிறது என்று படிக்க படிக்க நினைக்க உள்ளம் பரவசத்தால் பொங்கியது. அவர் நம் சிருஷ்டிகர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரான திரியேக தேவனாக இருக்கிறார். சர்வ லோக சிருஷ்டிகர், கிருபையுள்ளவர், சகலத்தை ஆளுகிறவர், சகலத்தை அறிந்தவர், சர்வ வியாபகர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், இரக்கமுள்ளவர், நல்லவர், வல்லவர், காப்பவர், ஆசீர்வதிப்பவர், தப்புவிப்பவர், அடைக்கலமானவர், அடக்கிக் கொண்டே போகலாமே. விசேஷமாக யோபு, வெளிப்படுத்திய விசேஷம் ஆகிய புத்தகங்களை படித்திருக்கிறோமா? வேத விற்பன்னர்கள், பண்டிதர்கள் படித்திருக்கலாம். ஆனால் சாதாரண விசுவாசிகள் படிப்பதே இல்லை. அநேகம் பேர் படிப்பதில்லை. ஏனென்றால் யோபு ஒரே சோதனை, அழுகை, புலம்பை, கஷ்டம், நஷ்டம் என்று மூடி வைத்து விடுவோம். நானும் படிக்கத்தான் இல்லை. அதன் பக்கத்தில் இருக்கும் சங்கீத புத்தகம், ஆஹா, உள்ளத்துக்கு மிக ஆறுதல், என் ஆத்மாவை தேற்றும் புத்தகம் என்று அதிகமாக படிப்போம். அது போலத்தான் வெளிப்படுத்துதலும். முழுவதும் தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் புரியாதென்று வாசிப்பதே இல்லை. ஆனால் யோபின் புத்தகத்தை ஒருமுறை படிக்க ஆரம்பித்தேன். ஆஹா, பல அரிய சிருஷ்டிப்பின் ரகசியங்களை அறிந்து கொண்டேன். நம் தேவனை சிருஷ்டி கர்த்தராக கண்டேன். அவரது வல்லமையின் இடிமுழக்கங்களை அழிந்து கொள்ள எத்தனித்தேன். அது போலவேதான் வெளிப்படுத்துதலும். அதில் இயேசு கிறிஸ்துவை அவரது சர்வ மகிமையில் மகிமையின் ராஜாவாக கண்டேன். பரவசப்பட்டேன். கர்த்தாதி கர்த்தாவாக, ராஜாதி ராஜாவாக அவரை கண்டு கொண்டேன். ஆண்டவர் சொன்னார், இதை தொகுத்து வெளியிடு. நான் யார் என்று என் பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். என் பேர் பிரஸ்தாபம் என்ன, அதன் மகிமை என்ன, அதனால் வரும் ஆசீர்வாதம் என்ன என்று. அதன் விளைவுதான் இந்த தொகுப்பு. நான் தான் என்றவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் எவ்வாறு இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எவ்வாறு தன்னை வெளிப்படுத்துகிறார், எவ்வாறான குணாதிசயங்களை கொண்டிருக்கிறார் என்பதை இந்த தொகுப்பு சித்தரிக்கிறது. அவரது நாமத்தில் அவரது பிரசன்னம் இருக்கிறது. அவரது நாமம் அவரது குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. அவரது நாமம் அவரது மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவரது நாமம் அவரது வல்லமையை வெளிப்படுத்துகிறது. அவரது நாமம் அவரது அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. மட்டுமல்ல, அவரது நாமத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கும் தியானிக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதை படிக்கின்ற போதே ஒரு பிரமிப்பு உங்களை ஆட்கொள்ளட்டும். நாம் வணங்கும் ஆண்டவர் எவ்வளவு மகிமையானவர், அவர் கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், அவர் எவ்வளவு நல்லவர், எத்துணை வல்லவர் என்ற ஒரு பயபக்தி உங்களை ஆட்கொள்ளட்டும். ஆசீர்வாதம் பொங்கி பிரவாகிக்கட்டும். கேளுங்கள், ஒரு மகிமை உங்களை மூடிக்கொள்ளும். கேளுங்கள், பக்தி பரவசம் உங்களை ஆட்கொள்ளும். கேளுங்கள், உள்ளம் துதியால் நிறையும். கேளுங்கள், ஆராதனையும் துதியும் பிரவாகித்து ஓடட்டும். கேளுங்கள், ஆசீர்வாதம் பொங்கி வழியட்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் வேதத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தோம் என்றால், ஆதியாகமத்திலே தேவன் தம்மை சிருஷ்டிகராக வெளிப்படுத்துகிறார். நாம் பார்ப்பதெல்லாம் சிருஷ்டிப்பு, படைப்பு, ஒரு முழுமை, ஒரு வல்லமை. ஆம், இவ்வளவு அற்புதமாக வானத்தையும் பூமியையும் அதன் சர்வ சேனையையும் மனுஷனையும் தேவன் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிகர்.
அவர் நமது கர்த்தர். அவர் எவ்வளவு அற்புதமானவர், அவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கே மகிமை, அவருக்கே துதி, அவருக்கே ஸ்தோத்திரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். கரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே உம்மை துதிக்கிறோம். வெளிச்சம் உண்டாக கடவது என்று கட்டளையிட்டு வெளிச்சத்தை உண்டாக்கியவரே உம்மை துதிக்கிறோம். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தவரே உம்மை துதிக்கிறோம். ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று கட்டளையிட்டவரே உம்மை துதிக்கிறோம். அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்று கட்டளையிட்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கியவரே, அது அப்படியே ஆயிற்றே, உம்மை துதிக்கிறோம். வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்று கட்டளையிட்டவரே உம்மை துதிக்கிறோம். பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்று கட்டளையிட்டவரே உம்மை துதிக்கிறோம். அது அப்படியே ஆயிற்றே, உம்மை துதிக்கிறோம். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்று கட்டளையிட்டவரே உம்மை துதிக்கிறோம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றவரே உம்மை துதிக்கிறோம். பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கியவரே உம்மை துதிக்கிறோம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தவரே, அது நல்லது என்று கண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்று கட்டளையிட்டவரே உம்மை துதிக்கிறோம். மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தவரே, அது நல்லது என்று கண்டவரே உம்மை போற்றுகிறோம். பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்று கட்டளையிட்டவரே, அது அப்படியே ஆயிற்றே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கியவரே, அது நல்லது என்று கண்டவரே உம்மை துதிக்கிறோம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றவரே உம்மை துதிக்கிறோம். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்று ஆசீர்வதித்தவரே உம்மை துதிக்கிறோம். தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தவரே உம்மை துதிக்கிறோம். தேவ சாயலாகவே அவர்களை சிருஷ்டித்தவரே உம்மை துதிக்கிறோம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தவரே உம்மை துதிக்கிறோம். இவ்விதமாக வானத்தையும் பூமியையும் அவைகளின் சர்வ சேனையையும் சிருஷ்டித்தவரே உண்டாக்கியவரே உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீரே, உம்மை துதிக்கிறோம்.
பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினீரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கியவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆகாய மண்டலத்தில் உமக்கு நிகரானவர் யார் கர்த்தாவே? நாங்கள் உம்மை போற்றுகிறோம். சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் நீரே அஸ்திவாரப்படுத்தினீர், நாங்கள் உம்மை புகழுகிறோம். வடக்கையும் தெற்கையும் உண்டாக்கியவரே, நாங்கள் உம்மை புகழுகிறோம். பூமியின் ஆழங்கள் உமது கையில் இருக்கிறது, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். பர்வதங்களின் உயரங்களும் உம்முடையவைகள், நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். சமுத்திரம் உம்முடையது, நீரே அதை உண்டாக்கினீர், நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். வெட்டாந்தரையையும் உமது கரம் உருவாக்கிற்று, நாங்கள் உம்மை புகழுகிறோம். வானங்களை உண்டாக்கிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தியவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வானங்கள் உமது கரத்தின் கிரியையா இருக்கிறது, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் அதை மூடினீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றதே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிச்சப்பா, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வர விடுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகின்றனவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படிக்கு மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தீரே, சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இருளை கட்டளையிட ராக்காலமாகும், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கியவரே, உம்மை துதிக்கிறோம். நட்சத்திரத்தின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கல் மலை இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். சாம்பலை போல இந்த நாவில் புது பாட்டு, இந்த
துன்பமெல்லாம் நீக்கி விட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி விட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். நித்திய சந்தோஷம் அடைய கேளுங்கள் உங்கள் ஜாய் எஃப்எம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணினார். ஆம், ஆதித்திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார், அற்புத பாலனாக பிறந்தார்.
1ஆம் அதிகாரம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலொமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளைப் பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளைக் கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்லாலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோடே வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாயிரு, நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீ அவர்களோடைய வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம்.
சங்கீதங்களில் காணப்படும் சிறிய ஜபங்கள். சங்கீதம் 3:7. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். சங்கீதம் 4:1. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். சங்கீதம் 5:1. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். சங்கீதம் 5:2. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 5:8. கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். சங்கீதம் 6:1. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். சங்கீதம் 6:2. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. சங்கீதம் 6:3. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுத்துகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இரங்காதிருப்பீர். சங்கீதம் 6:4. திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். சங்கீதம் 7:1. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். சங்கீதம் 7:2. சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். சங்கீதம் 7:3-5 வரை. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும், என்னோடே சமாதானமாயிருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும், காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி விதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்தக்கடவன். சங்கீதம் 7:6. கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும். நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. சங்கீதம் 7:9. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள் இந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர். சங்கீதம் 8:1. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். சங்கீதம் 8:9. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. சங்கீதம் 9:1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பேன். சங்கீதம் 9:2. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சங்கீதம் 9:13-14. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளையெல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். சங்கீதம் 9:19-20. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பெலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படி அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. சங்கீதம் 10:1. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நடுகிற சமயங்களில் நீரேன் மறைந்திருக்கிறீர்? சங்கீதம் 10:12. கர்த்தாவே, எழுந்தருளும். தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். சங்கீதம் 10:13-15 வரை. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி, நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன்? அதை பார்த்திருக்கிறீரே. உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதிலளிப்பீர்.
ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்து விடும். அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, இயேசு போதுமே. சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே இந்நிலையிலுமே இந்த மொழியிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் வீசிடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தீர்த்திடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே இந்நிலையிலுமே இந்த மொழியிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே இந்நிலையிலுமே இந்த மொழியிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. கர்த்தரில் பலனடைய கேளுங்கள். ஜாய் எஃப்எம். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையில் உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பாய். இந்த கீர்த்தனையும் 103ஆம் சங்கீதத்தை தான் அடிப்படையாக வைத்து அமைந்துள்ளது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரன் தன் ஆத்துமாவை நோக்கியே சொல்லுகிறான். கேட்போமா?
இரண்டாம் சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன்? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாக்கிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறையேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. சுகமாய் அங்கு தங்கிடுவே, சிறுவை நிழல் என்ற தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. விசுவாசத்தால் தோங்க பிறப்பாதை காட்டினீரே, வளர்ந்து